ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வின்ஹோம் ஸ்டடி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 3 எக்ஸாமோட ஜென்ரல் தமிழ் மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். இதுவும் குரூப் 4 ஸ்டாண்டர்டுக்கு தான் இருக்கும். அதனால் தமிழ் ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கும் இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் 70% மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை எப்போதும் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் சப்போர்ட் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஷினு, ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் அப்படின்னா திருமூலர் தான். இது சித்தர்கள் அப்படிங்கிற யூனிட்டில் இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷினு. ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர். 2, நூலாசிரியர்லேருந்து ஒரு பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. காற்றிலே மிதந்த கவிதை அப்படிங்கிறது எழுதுனது யாருன்னா மு. அருணாச்சலம். ஏட்டில் எழுதாத கவிதை அன்னகாமு. பவளக்கொடி மாலை கருணானந்த சுவாமிகள். பவளக்கொடி மாலை கருணானந்த சுவாமிகள். நாடோடி இலக்கியம் கீவா ஜெகநாதன். ஓரளவு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது கீவா ஜெகநாதன் நாடோடி இலக்கியம். அதை வச்சு எடுத்தாலே அந்த ஆப்ஷன் எடுத்துடலாம். ஆப்ஷன் டி, 4123. காற்றிலே மிதந்த கவிதை அருணாச்சலம். ஏட்டில் எழுதாத கவிதை அன்னகாமு. பவளக்கொடி மாலை கருணானந்த சுவாமிகள். நாடோடி இலக்கியம் கீவா ஜெகநாதன். 3, நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் வானமாமலை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஷின், ரொம்ப முக்கியமான கொஷின்னு. நாட்டுப்புறவியலின் தந்தை வானமாமலை. 4, புதிய ஆத்திச்சூடி அப்படிங்கிற நூலை இயற்றியவர் பாரதியார். எல்லாருக்கும் தெரியும். புதிய ஆத்திச்சூடினா பாரதியார். 5, பாண்டிய நாடு டேஷ் வளம் மிக்கது அப்படின்னா முத்து வளம் மிக்கது. பாண்டிய நாடுனா முத்து தான். 6, தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் மனோன்மணியம். தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் மனோன்மணியம். 7, காவடி சிந்தின் ஆசிரியர் அண்ணாமலையார். காவடி சிந்தோட ஆசிரியர் அண்ணாமலையார். 8, சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. காமனாக சிலப்பதிகாரம் 3 காண்டங்களா? புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம், இந்த 3 தான் சிலப்பதிகாரத்தில் இருக்குது. அப்போ ஆரண்ய காண்டம்ங்கிறது தான் இல்லை. ஆரண்ய காண்டம் கம்பராமாயணத்தில் வர்ற காண்டம். 9, சரியான இணையை தேர்வு செய்க. இரட்டை காப்பியங்கள் என்பதுனா எல்லாருக்கும் தெரியும். சிலப்பதிகாரம், மணிமேகலை. 50 காப்பியங்களில் ஃபஸ்ட்டு இருக்க 2 தான் இரட்டை காப்பியங்கள். 10, நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா சிலப்பதிகாரம். நாடக காப்பியம்னு அழைக்கப்படுறது சிலப்பதிகாரம். 11, கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை குலோத்துங்க சோழன். 2வது குலோத்துங்க சோழனோட அவைக்குல புலவராக தான் கம்பர் விளங்கியிருப்பார். அப்போ கம்பர் அவை புலவராக விளங்கினது குலோத்துங்க சோழன். 11, கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை குலோத்துங்க சோழன் அப்படிங்கிறது. இதில் ப்ரீஃபாக கொடுக்கல. அதாவது குலோத்துங்க சோழன் தான் சொல்லியிருக்காங்க. அது 1, 2, 3 சொல்லலை. கம்பர் அப்படிங்கக்குள்ள 3வது குலோத்துங்க சோழன். 12, தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் எதுனா தி. கா அப்படி கம்பராமாயணமும், தி அப்படிங்கிறது திருக்குறளையும் குறிக்குது. அப்போ தமிழுக்கு கதின்னு சொல்கிறது கம்பராமாயணம், திருக்குறள். 13, கூற்று 1, கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் 2வது காண்டமாகும். இது கரெக்டு தான். அதாவது பாலகாண்டம், அயோத்தியா காண்டம். அப்போ அயோத்தி 2. கூற்று 2, அயோத்தியா காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன. இதுவும் கரெக்டு தான். அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. 14, புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை டேஷ் காணப்படும். அகந்தூய்மைங்கிறது வாய்மையால் காணப்படும். 15, தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறளை தான் குறிப்பிடுவார். இப்போ தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு சொல்லி தாராபாரதி எதை குறிப்பிட்றாருனா திருக்குறளை. 16, வழிப்பறி, நிறை கவர்தல் ஆகியன டேஷ் திணைக்குரிய தொழில்கள் அப்படின்னா பாலை தான். ஏன்னா பாலை ரொம்ப வறட்சியாக இருக்கும், அங்கே எதுவுமே இல்லை அப்படின்றதால அவங்க வழிப்பறி பண்ணுறது, நிறை கவர்தல் இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. 17, கீழ்கண்டவற்றுள் சு. சமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க. அப்போ சு. சமுத்திரம் எழுதின நூல்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க.
ஆப்ஷன் வந்து சி, வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாகை. வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாகை. 18 உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் எழுதுக அப்படின்னா எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. உதித்தோட எதிர்ச்சொல் வந்து மறைந்த. 19 சார்பெழுத்து வகைக்கு எது வந்து பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. காமனாக சார்பெழுத்துக்கள் வந்து 10 வரும். அதில் உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், இது எல்லாம் வரும். இதில் உயிரெழுத்துங்கிறது மட்டும்தான் வந்து பொருந்தாது. ஆப்ஷன் சி தான் ஆன்சரு. 20 பின் வருவனவற்றுள் தாராபாரதி எழுதாத நூல் எதுன்னா புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, விரல்நொழி வெளிச்சம், இது எல்லாம் அவரோட நூல். இருண்ட வீடு மட்டும் இவரோட நூல் இல்லை. இருண்ட வீடு வந்து பாரதிதாசனோட நூல். அப்போ ஆன்சர் வந்து இருண்ட வீடு. 21 மரபு பிழை நீக்கிய சொல்லை வந்து காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மரபு பிழை நீக்கிய சொல்லுனா கரெக்டாக இருக்கிறது. அப்போ கருங்குயில் கூவும், குயில் வந்து கூவும் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் சி. 22 ஒலி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்வுக. அலை, அலை, அழை, அதான் சொல்லியிருக்காங்க. இதில் சின்ன லை அப்படின்றது வந்து கடல் அலையை குறிக்குது. பெரிய லை வந்து புற்று, அழை அப்படிங்கும்போது கூப்பிடு. அப்போது கடல் அலை, புற்று, கூப்பிடு. 23 ஓ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள் என்னன்னா மதகு நீர் தாங்கும் பலகை. ஓ தான் வந்து மதகு நீர் தாங்கும் பலகை. அதாவது மதகு நீர் தாங்கும் பலகையில் உட்காந்து ஓன்னு அழுகிறாங்க. அதான் வந்து ஷார்ட்கட்டு. 24 கோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் என்னன்னா கோனா வந்து மதில். 8ல் வந்து இது இருக்குது. சோன்னு வர்றது தான் மதில்னு. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது மிஸ்டேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கோன்றது வந்து மதில் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். தெரிஞ்சவங்க என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். 25 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இதில் வந்து காமனாக வந்துட்டு அ, இ அந்த மாதிரி தான். அப்போ சா, அப்புறம் சி, சி அப்படின்னு வரும். அப்போ சால்பு, சிலந்தி, சீருடை. 26 சரியான இதுவும் அகரவரிசை தான். கீற்று, கேணி, காக்கை, கூந்தல் அப்படிங்கும்போது கா தான் ஃபஸ்ட்டு வரும். அடுத்து வந்து கீ, அப்புறம் கூ, கே. அப்போ காக்கை, கீற்று, கூந்தல், கேணி. 27 முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். அது வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. எது வந்து ஒரு சென்டென்ஸை கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆப்ஷன் சி, கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். 28 விட்டு விட்டு, இதோட இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. விட்டு விட்டு அப்படின்றது வந்து மீனிங்கோட வருது. அப்போது ஒரு வந்துட்டு என்னதுன்னா ஒரு கேப் அப்படிங்கிற மீனிங்கில் வருது. அதனால் இது வந்து அடுக்கு தொடர்னு வரும். மீனிங் இல்லாமல் வந்தால் தான் இரட்டை கிளவி. 29 இலக்கண குறிப்பு தான். தவறான பொருத்தத்தை வந்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. தாய், சேய் அப்படிங்கிறது உண்மை தொகைன்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்டு தான். தாயும் சேயும்ன்ற உம்மு வந்து மறைஞ்சிருக்கு. அதனால் உண்மை தொகை. அப்போது அது கரெக்டு. 4 பாருங்களேன். வெண்குடை அப்படிங்கும்போது பண்புத்தொகை. வெண்மையாகிய குடை அப்படின்னு வரும். பண்புத்தொகை, அதுவும் கரெக்டு. 2 வந்து முறுக்கு மீசை வந்தார் அப்படிங்கிறது வேற்றுமை தொகைன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு. முறுக்கு மீசை வந்தாருன்னு இன்னொன்று சொல்கிறாங்க. அது வந்துட்டு முறுக்கு மீசை வைத்திருக்கும் நபர் வந்தார் அப்படின்ன மாதிரி அதிகமான சென்டென்ஸ் வரும். அதனால் வந்து அல்லாத மொழிகள்லாம் அது கூட சேர்ந்து வரும். அது மீனிங் தான் வந்து அன்மொழி தொகை. அப்போது முறுக்கு மீசை வந்தாருங்கிறது வந்து அன்மொழி தொகைன்னு வரணும். ஆனால் அங்கே வேற்றுமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 2 வந்து தப்பு. கரும்பு தின்றான் அப்படிங்கிறது வந்து அன்மொழி தொகைன்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு. கரும்பை தின்றான் அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை தொகைன்னு வரணும். அப்போ இது ரெண்டும் மாறி வந்திருக்கு. அப்போது இதில் வந்து தவறான பொருத்தத்தை எழுதுகன்னு சொல்லியிருக்கிறதால 2ம் 3யும் தான் வந்து ஆன்சரு. 30 விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான் அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சரு. அந்த இது ஆன்சர் கொடுத்துட்டாங்க. கொஷின் எடுக்க சொன்னால் மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான் அப்படின்னா மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான் அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட்டு 31 இதுவும் அதே தான். மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன. இதுக்கு என்ன கொஷினாக வரும் அப்படின்னா மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை அப்படின்னு பார்த்தா ரோபோக்கள் அப்படின்னு ஆன்சர் வரும். அப்போது ஆப்ஷன் பி. 32 மழைமேகம் காணா பயிர் போல உவமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. மழைமுகம் காணா பயிர் போல. மழை முகத்தை வந்து காணாத பயிர் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப வறட்சியாக வாடி போயிருக்கும். அப்போ வறட்சி, வாட்டம், துன்பம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 33 பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இந்த உவமைக்கு பொருத்தமான வந்து பொருள் என்னன்னா நினைத்தது ஒன்று
பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடக்குது. நெக்ஸ்ட்டு 34 எதுகை மோனை இயைபு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்தல்னா பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் அப்படிங்கிற ஒரு குறளை கொடுத்துட்டு அதில் உள்ள நயம் என்னன்னு எடுக்கணுமா. அப்போது பெருமை கருமமே அப்படின்றதுல ரெண்டாவது எழுத்து ரூ வந்து ஒன்றி வருது. அப்போ அது வந்து எதுகை. 35 கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை அப்படிங்கிற ஒரு திருக்குறளை சொல்லிவிட்டு அதில் உள்ள தொடைநயம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கெடுப்பதுவும் எடுப்பதுவும் அப்படிங்கும்போது அடி அளபடை, மேலேயும் அளபடை கீழேயும் அளபெடுத்து வருது. தூவும் அப்படின்றது கீழேயும் வந்துட்டு தூவும் அப்படின்னு வருது. அப்போ இது வந்துட்டு அடி அளபடை தொலை அப்படின்றது ஆன்சரு. 36 யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாதுன்னு திருவள்ளுவர் சொல்கிறாருன்னா முன் உண்டது செரித்த பின் உண்பவருக்கு. அப்போ முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடு செரித்து உண்றவளுக்கு தான் வந்து மருந்துன்ற தேவை வந்து தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 37 உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை எதுனா கருவேப்பிலை. அதனால தான் சாம்பார்லேருந்து எது வந்து வச்சாலும் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணுறோம். உணவில் இருக்கிற சின்ன நச்சுத்தன்மையை கூட முறிக்கிற மூலிகை வந்து எதுக்கான பவர் இருக்குன்னா வந்துட்டு கருவேப்பிலைக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு 38 தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்படுபவர்களில் ஒருவர் யாருன்னா, யவனர்னா காமனாக கிரேக்கர் ரோமானியர்னு வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கும், ஓல்டு புக்லேயும் இருக்குது, நியூ புக்லேயும் இருக்குது. அப்போ யவனர்னு அப்படின்றதுல இல்லை ரோமானியர் இல்லை, அழைக்கப்படுபவர்களில் ஒருவர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ கிரேக்கர் வரும். 39 யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற வரிகள் வந்து உணர்த்துகிற பண்பு எதுனா உலக பொதுமை. எல்லாம் நம்மளோட ஊர் தான், எல்லாரையும் வந்து சகோதரர் தான் நினைக்கணும் அப்படிங்கிற மீனிங்கில் உணர்த்தது உலக பொதுமை தான். 40 நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பாளையம். அதான் நாயக்கர்கள் தான் பாளையங்கள்லாம் வந்து பிரிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டில் 72 பாளையங்கள் வந்து சவுத் இந்தியாவில் பிரிச்சிருப்பாங்க, அதெல்லாம் தெரியும். அப்போ பாளையம். 41 பழங்காலத்தில் கடற்கரைகளில் உருவான பேரூர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பேரூர்கள் வந்து பட்டினம். பேரூர்னாலே பெரிய ஊரெல்லாம் பட்டினம்னு சொல்லியிருப்பாங்க. 42 தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா காமராஜர். தலைவர்களை உருவாக்குறவர்னு அழைக்கப்பட்டவர் காமராஜர். 43 பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் வந்து யாருன்னா பெரியார். இது ஓல்டு புக்கில் பெரியார்ன்ற யூனிட்டில் இருக்கும். பெண்ணுக்கு ஊறு விளைவிக்கிற பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் பெரியார். 44 வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எதுனா சதுரகராதி. இந்த கொஷின் வந்து இல்லாத கொஷின் பேப்பரே இல்லை, அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப ஃபேமஸான கொஷின். இதுதான் வந்து முதல் அகர முதலியாகவும் வரும். அப்போ வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எதுனா சதுரகராதி. 45 தேவநேய பாவனர் பற்றி சொல்லியிருக்காங்க. சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1 தேவநேய பாவனர் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார் அப்படிங்கிறது வந்து சரி. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவருங்கிறதும் சரி. உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராகவும் இருந்திருக்காரு, அதுவும் சரி. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலியோட தலைவராகவும் இருந்திருக்காரு, அதுவும் சரி. அனைத்துமே சரி. இது வந்து நியூ 10th புக்கில் இருக்கும். இது எல்லோரும் தேவநேய பாவனர்னாலே வந்துட்டு சிலபஸில் இருக்கவங்க தான், அதனால் இது வந்து எல்லாமே வந்து சரி. 46 தமிழோட தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் வந்து யாருன்னா ஊவேசா. ஊவேசா தான் ஃபஸ்ட்டு தமிழோட தூதை 1930 பதிப்பிச்சிருப்பார். 47 பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி அப்படின்னு சொன்னது வந்து யாருன்னா வரதராசனார். அப்போ மூவா தான் வந்து பேசப்படுறதும் கேட்கப்படுறதும் தான் உண்மையான மொழி அப்படின்னு சொல்லியிருப்பார். 48 கூற்று காரணம் சொல்லியிருக்காங்க. கூற்று வந்து சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது. காரணம் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலே வழங்கினர் அப்படிங்கிறது. அப்போ கூற்று காரணமும் ரெண்டுமே வந்து சரின்னு சொல்கிறது தான் வந்து ஆன்சரு. வடமொழி ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலும் தமிழ் தான் வந்து ரொம்ப வந்து செல்வாக்கு பெற்றிருந்தது. ஏன்னா ஆழ்வார்கள் நாயன்மார்கள் முதற்கொண்டு பக்தி பாடல்களை தமிழில் தான் எழுதினாங்க அப்படிங்கிறதும் அப்போது கூற்று காரணத்தை சரியாக விளக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ ரெண்டுமே சரி. 49 கூத்துப்பட்டறை என்னும் நாடகக்குழுவை வந்து நடத்தி வந்தவர் வந்து யாருன்னா முத்துசாமி. கூத்துப்பட்டறை முத்துசாமி அப்படின்னே தான் வரும், அதனால் ஆன்சர் வந்து முத்துசாமி. 50 கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை வந்து இயற்றியவர் வந்து மேத்தா. கண்ணீர் பூக்கள் யாரோட கவிதைனா வந்து மேத்தாவோட கவிதை. 51 தவறான இணையை வந்து தேர்ந்தெடு. ஆசிரியர் பணியாற்றிய இதழ்கள். இந்த சைடு ஆசிரியர் கொடுத்துட்டு அவங்க வந்து எதில் வந்து வேலை பார்த்த இதழோட பேர் சொல்லிட்டாங்க. பிச்சமூர்த்தி வந்து அன்னம் விடு தூது, அது வந்து தப்பு. பாரதியாருங்கிறது இந்தியா விஜயா, அது சரி.
பெருஞ்சித்திரன் வந்து தென்மொழி தமிழ் சிட்டு கரெக்டு. மீ ராசேந்திரன் வந்து நவ இந்தியா ஹனுமான், அதுவும் தப்பு. ஏன்னா நான் பிச்சமூர்த்திக்கு நவ இந்தியா ஹனுமான் வரும், மீ ராசேந்திரனார் மீராவுக்கு வந்து அன்னமிடு தூது வரும், அப்படியே வந்து மாற்றி வரும். அப்போது 1, 4 வந்து தப்பு அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி. 52 இயேசு காவியம் வந்து பாடியவர் வந்து கண்ணதாசன். இயேசு காவியத்தை வந்து பாடினவர் கண்ணதாசன். 53 கண்ணதாசனோட இயற்பெயர் என்னன்னா முத்தையா. கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா. 54 சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எதுனா பிசிராந்தையார். 1969 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கோம். பிசிராந்தையார் அப்படிங்கிற நாடகம் பாரதிதாசனோடது. 55 கிறிஸ்துவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது வந்து ரட்சண்ய மனோகரம். கிறிஸ்துவர்களின் தேவாரம்னு அழைக்கப்படுறது ரட்சண்ய மனோகரம். 56 முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுவர் வந்து யாருன்னா பொய்கை ஆழ்வார். முதல் ஆழ்வார்களில் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார் வருவாங்க. அதில் ஒருவராக போற்றப்படுவர் ஆப்ஷனில் இருக்கிறதுல பொய்கை ஆழ்வார். 57 தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் வந்து சித்தர்கள். அப்போ சித்தர்களில் வந்து 2வது கொஷின். ஃபஸ்ட்டு ஆதி சித்தராக உள்ளது வந்து திருமூலர்னு ஃபஸ்ட்டு கொஷினே பார்த்துட்டோம். இது வந்து 2. ரசவாதிகள் அழைக்கப்படுறவங்க வந்து யாருன்னா சித்தர்கள். 58 காளமேக புலவரோட இயற்பெயர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, வரதன். காளமேக புலவரோட இயற்பெயர் வரதன். 59 சினமான தீயறிவை புகைத்தலாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய். இந்த பாடலடியில் வரும் திரிலோக நாயகன் யாருன்னா தருமன். திரிலோக நாயகன் தருமன். 60 சீரா புராணம் எத்தனை காண்டங்களை உடையது? இப்போ காண்டங்கள்னு பார்த்தா சிலப்பதிகாரம் ஆல்ரெடி கேட்டுட்டாங்க, இதில் பொருந்தாதது எதுன்னு கேட்டாங்க, அது நம்ம பார்த்தாச்சு. இப்போ சீரா புராணமும் எத்தனை காண்டங்களை கொண்டதுன்னு சொன்னால் இதுவும் 3 காண்டம் தான். அதே மாதிரி ரிவிஷன்னா இப்போ இந்த 58வது கொஸ்டின் காளமேக புலவரோட இயற்பெயர் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தான் வந்து கண்ணதாசனோட இயற்பெயர் கேட்டாங்க, முத்தையான்னு பார்த்தோம். 61 திருவிளையாடல் புராணம் எனும் நூலை வந்து இயற்றியவர் வந்து பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடல் புராணம் இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். 62 திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது பெரிய புராணம். பெரிய புராணத்தோட இன்னொரு பெயர் தான் வந்து திருத்தொண்டர் புராணம். திருவிளையாடல் புராணம்னா வந்து பரஞ்சோதி முனிவர். பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார். 63 மாக்கால் இச்சொல்லிற்கான இலக்கண குறிப்பு. இது இலக்கண குறிப்பில் வர்ற 3வது கொஷின். மாக்கால் அப்படிங்கிறது வந்து மான் வந்துட்டு, அதனால் வந்து இது வந்து உரிச்சத் தொடர். 64 குறுந்தொகை நூல், அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இது வந்து குறுந்தொகைங்கிறது 401 பாடல்களை வந்து உடையதான். தொகுத்தவர் வந்து பூரிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2மே சரிதான். அதாவது பேரில் தான் குறுந்தொகைன்னு இருக்குது, ஆனால் வந்துட்டு 401 பாடல்கள். தொகுத்தவர் வந்து பூரிக்கோ. 65 பொருந்தாத இணை. இந்த சைடு வந்து தமிழ் மீனிங்கை கொடுத்துட்டு அதுக்கான அதாவது மீனிங்கை வந்து கொடுத்துட்டாங்க. நசை அப்படிங்கிறது வந்து விருப்பம், அது கரெக்டு. பிடின்னா வந்துட்டு ஆண் யானை, அது தப்பு. யாங்கிறது ஒரு வகை மரம், அது சரி. பொலிக்கும்னா உரிக்குங்கிறது சரி. பிடின்னா வந்துட்டு பெண் யானைன்னு வரணும், அதனால் வந்து 2 மட்டும் தப்பு. ஆப்ஷன் வந்து டி. 66 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வந்து யாருன்னா வள்ளலார். 10 வயசுக்குள்ளாரியே சொற்பொழிவு நிகழ்த்தியிருக்காரு, பாடலும் இயற்றியிருக்காரு. அப்போது யாருன்னா வள்ளலார். 67 தேனினும் இனிய தீன் தமிழ் பணுவல்கள் 4000 பாடல்களை பாடி அருளியவர்கள் யாருன்னா 12 ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்கள் தான் வந்து 4000 பாடல்களை பாடினாங்க, அதாவது 4000 திவ்ய பிரபந்தம். நெக்ஸ்ட்டு 68 சிறுபஞ்ச மூலம் என்பதில் பஞ்ச மூலம் என்பது எதை வந்து குறிக்கிறதுனா, பஞ்ச அப்படின்னாலே 5, மூலம் வேர்களை குறிக்குது போல், 5 வேர்கள்ன்றதான் ஆன்சரு. 69 ஒப்புரவு அப்படிங்கிறதோட மீனிங் கேட்டிருக்காங்க. ஒப்புரவுனா வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறது தான். அப்போ இதில் வந்து ஊருக்கு உதவுவது அப்படிங்கிறது ஆன்சரு. 70 பொருந்தி விடை தேர்க. அவன், அவள், அவர் அப்படிங்கிறது வந்து பதிலிடு பெயர்கள். இப்போது ஒருத்தவங்க பேரை வந்து சொல்லலை, அப்போது அவன், அவள், அவர் அப்படின்னு சொல்கிறது அது வந்து ஒரு பதிலிடு பெயர். நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது உளப்படுத்தாத தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோங்கிறது உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள், நாம் அப்படிங்கிறது வந்து தன்மை பன்மை பெயர்கள். நாம், நான்கள் அப்படிங்கிறது வந்து தன்மை பன்மைங்கிறது தெரியும். நாங்கள் முயற்சி செய்வோமும் நாம் முயற்சி செய்வோம் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து கல் வந்து சேர்த்து சொன்னோன்னா உளப்படுத்தாத தன்மை. நாம் முயற்சி செய்வோம் அப்படின்னு சொன்னால் உளப்பாட்டு தன்மை பன்மை. 71 பாசிலையை வந்து பிரித்து எழுதணுமா.
காமனாக பாசிலை பசுமை கூட்டல் இலைன்னு பிரியும். அப்புறம் ஈறுபொதல் விதிப்படி வந்து மை விகுதி கெடும். அப்புறம் சூளை வந்துட்டு உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும்படி பிரியும். அப்புறம் இச்சுன்னு நிற்கும். அப்புறம் ஆதி நீடல் அப்படிங்கிற விதிப்படி பா வந்து பான்னு வந்து இது பண்ணும், பான்னு மாறும். அப்புறம் இச்சு ஈ வந்துட்டு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பைப்படி பாசிலை அப்படின்னு ஒரு மாறும். அப்போ பாசிலைனா பசுமை கூட்டல் இலை. 72 அருந்துணை என்பதை பிரித்தெழுதுக. அருமை கூட்டல் துணைன்னு வரும். இது மை விகுதிப்படி மை வந்து கெட்டுடும் ஈறுபொதல் விகுதிப்படி. அதுக்கப்புறம் வந்துட்டு அரு கூட்டல் துணைன்னு வரும். அப்புறம் இன்னொரு விதி அது சரியாக தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுபடி இந்து வந்து மிகுரும், அதனால் அருந்துணைன்னு வரும். 73 பழையன கழிதலும் டேஷ் புகுதலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் போகி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆன்சர் வந்து புதியன. 74 வல்லினம் மிகா இடம் குறித்த கூற்றில் சரியான கூற்றை வந்து தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறது வந்து இது வந்து வல்லினம் மிகும்னு வரும். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாதுங்கிறது வந்து சரி. வன்தொடர் குற்றியல் உகரத்தில் குற்றியல் உகரத்தோட பின்னாடி வந்து வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் வல்லினம் மிகும். சால தவ முதலிய உரிச்சொற்கள் பின் வந்து வல்லினம் மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் வல்லினம் வந்து மிகும். அப்போ வல்லினம் மிகாத இடத்துல வந்து எது வந்து சரினா எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாதுங்கிறது வந்து சரி. 75 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக பொறுத்துக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராம் அப்படிங்கிறது வந்துட்டு புயல். காமனாக இப்போ புயல்லாம் அடிக்கடி வருது, அதை வச்சு ஸ்ட்ராம், அதான் அதோட பேர் தான் வந்து ஸ்ட்ராமு. டொர்னாடோ அப்படின்னா வந்து சூறாவளி. டொர்னாடோனா சூறாவளி. டெம்பெஸ்ட் அப்படின்னாலே வந்து பெருங்காற்று. டெம்பெஸ்ட்னா பெருங்காற்று. வேர்ல் விண்டு அப்படின்னா வந்து சுழல் காற்று. வேர்ல் விண்டு அப்படின்னா சுழல் காற்று. 76 பொருந்தா இணையை வந்து கண்டறிக. மில்லட்ஸ் அப்படிங்கும்போது சிறுதானியங்கள் கரெக்டு. ஹெர்ப்ஸ்னால் வந்து மூலிகை. ஹெர்ப்ஸ்னால் வந்து மூலிகை, அதுவும் கரெக்டு. ஆன்டிபயாட்டிக்னா வந்து நுண்ணுயிர் முறி, அதுவும் கரெக்டு. ஜீன் அப்படின்னா பக்க விளைவுன்னு சொல்லியிருக்காங்க. ஜீன்னா பக்க விளைவுன்னு வராது, அது மரபணு அந்த மீனிங்கில் வரும். ஜீன்னா பக்க விளைவுங்கிறது வந்து வராது. பக்க விளைவுனா வந்து சைடு எஃபெக்ட்னு வந்திருக்கணும். அப்போ ஆன்சர் வந்து டி. 77 நிறுத்தல் என்ற சொல்லின் வேர் சொல்லை தேர்வு செய்கன்னா, நிறுத்தல் அப்படிங்கிற சொல்லோட வேர் சொல் எதுனா நிறுத்து அப்படிங்கிறதா. நிறுங்கிறலாம் வராது, சாரி நீருலாம் வராது. நிறுத்து அப்படிங்கிறதான் வந்து நிறுத்தலோட வேர் சொல். 78 மயங்கிய சரியான வேர் சொல் வந்து தருங்கன்னா, மயங்கு அப்படிங்கிறதா வந்து சரியான வேர் சொல். மயங்கிய மற்ற ஆப்ஷனை வந்து பார்த்தாலே தெரியும், எதுவுமே அது கூட வந்துட்டு பொருந்துகிற மாதிரி இல்லை. மயங்குங்கிறது தான் சரி. 79 சூழ் என்னும் வேர் சொல்லின் வினையாளனை பெயரை வந்து தேர்வு செய்க அப்படின்னா, சூழ்வார். இப்போ ஒரு ஆண்பாலோ இல்லை வந்துட்டு பொது பெயரையோ அந்த மாதிரி குறிக்கிற மாதிரி வர்றதா வினையாளனை பெயர். அப்போ சூழ்வாருங்கிறதா வந்து ஆன்சரு. 80 நடை என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயர் எதுனா, காமனாக அல்லு தள்ளு இந்த மாதிரி வந்தாலே தொழிற்பெயர் தான். அப்போ நடத்தல் அப்படிங்கிறதா வந்து ஆன்சரு, தொழிற்பெயரை குறிக்கும். 81 சரியான வரிசை முறையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரினை வந்து தேர்வு செய்கனா, இதுவும் அந்த மாதிரி தான், முன்ன பின்ன மாற்றிருக்கும். படித்து பார்த்தா எது வந்து ஆர்டராக வருதோ அதுதான். ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு, இதான் வந்து ஆன்சரு. ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. 82 கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழில் பெயரை வந்து எழுதுக, இதுவும் அதான். அல்லு தள்ளுன்னு வந்தாலே தொழிற்பெயர், அப்போ படித்தல்ங்கிறது தான் ஆன்சரு. 83 மார்கழிங்கிற பெயர் சொல் வகையை வந்து கண்டறிக. மார்கழிங்கிறது என்ன வகையான பெயர் சொல் அப்படின்னா, மார்கழினா மாதத்தை குறிக்குது, மாதம்னா காலத்தில் வரும், அப்போ காலப்பெயர். 84 தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுகனா, உணர்ச்சி தொடர் அப்படிங்கும்போது வந்து பார்க்க வந்தான், இது வந்து பொருத்தமானவற்றை அப்படின்னா வந்துட்டு எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது உணர்ச்சி தொடர் பார்க்க வந்தான்ங்கிறது வந்து தப்பு. வினா தொடர் வந்து கேட்டவன் யார் அப்படிங்கிறது சரி. கட்டளை தொடர் வந்து தண்டனை கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறது சரி. பிறவினை தொடர் அப்படிங்கும்போது எவ்வளவு உயரமான மரம், இது அப்படியே மாறி வருது. உணர்ச்சி தொடரில் தான் எவ்வளவு உயரமான மரம்னு வரும், பிறவினை தொடரில் தான் பார்க்க வந்தான்னு வரும். அப்போது ஆன்சர் வந்து பொருத்தமானது அப்படிங்கிறப்போ 2, 3 சரி. வினா தொடரும் கட்டளை தொடரும் சரி. 85 எவ்வகை வாக்கியம் என அறிக. பந்து உருண்டது என்பது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா, பந்து உருண்டது அப்படிங்கிறது தானாக உருண்டு தான் போகுது, அப்போ அது வந்து ஒரு தன்வினை வாக்கியம். 86 பிறவினை சொற்களை வந்து கண்டறிக அப்படிங்கும் போல், உருட்டினான் அப்படிங்கிறது பிறவினை, பயிற்றுவித்தான் அப்படிங்கிறது வந்து பிறவினை, பயின்றான் ஆடினால் இதெல்லாம் வந்துட்டு தன்வினையை குறிக்கும். அதனால் பிறவினைனா வந்து உருட்டினால், பயிற்றுவித்தான். 87 இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார், இது எந்த வகை வாக்கியம்னா, இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தை இயற்றினார் அப்படிங்கிறது செய்வினை.
சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி முடிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா, ஆல் அப்படிங்கிற வார்த்தைலாம் வந்துச்சுன்னா அது வந்து செய்யப்பாட்டு வினைன்னு வரும். அப்போ இது ஆன்சர் வந்து செய்வினை. 88 குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலா அப்படிங்கிற பழமொழிக்கோட பொருள் என்னன்னா, குத்துகளுக்கு என்ன குளிரா வெயிலா அது பாட்டுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கள, அது வந்து ஒரு கவலையே இல்லாமல் இருக்கிறது. ஆன்சர் வந்து கவலை இல்லாமல் இருத்தல். 89 இதுவும் பழமொழி தான். பழமொழியை நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க. அதாவது குடல் கூழுக்கு அழுவுதாம் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை பார்த்தாலே தெரியும். நினச்சதான் கழுத எடுத்ததான் ஓட்டம்னு வரும், அது இல்லை. அல்றவன் பக்கத்தில் இருக்கலாம், இருந்தாலும் இருக்கலாம், கிள்றவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது, அதுவும் வராது. அதாவது இது வந்து பாடுபட்ட அரிசி ஏதோ ஒரு பதறு அரிசி ஆகுமான்ட்டு வரும், அதுவும் வராது. அப்போ குடல் கூழுக்கு அழுவுதான் கொண்ட பூவுக்கு அழுவுதாங்கிறதான் சரி. ஆன்சர் பி. 90 நூலக விதிகளை உருவாக்கியவரை குறிப்பிடுங்கன்னா முனைவர் இரா அரங்கநாதன். இவர் தான் நூலகவியலோட தந்தை. இவரோட பர்த்டேவை தான் வந்து லைப்ரரி டே நூலக நாள்னு வந்து கொண்டாடுறோம், ஆகஸ்ட் 9. 91 தமிழ்நாடு என்னும் பெயர் தமிழ் மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் வந்து யாருன்னா திருவிக்கா. தாய்நாடு அப்படிங்கிற பேர் வந்து தாய் மொழியை கொண்டு தான் பிறந்தது அப்படின்னு சொன்னது யாருன்னா திருவிக்கா. இது ஓல்டு புக்கில் தான் இருக்கும். 92 தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எதுனா தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். எல்லாருக்கும் தெரியும், எனக்கே வந்து டவுட் வந்துச்சு, விசைத்தறி வருமா நெசவாளர் வருமானு. அப்போ ஆன்சர் வந்து நெசவாளர் கூட்டுறவு சங்கம் தான் வந்துட்டு. இதை வச்சு தான் வந்துட்டு இந்த கோஆப்டெக்ஸ்லாம் வந்துச்சு, அப்போ நெசவாளர்னு வரும். 93 தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் வந்து யாருன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இது எல்லாருக்கும் நல்லா தெரியும். நெக்ஸ்ட்டு 94 வரிதி நிலைய காயமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் வந்து எதுனா புறநானூறு. வரிதி நிலைய காயமும் சொல்லுது, வானத்தில் காற்றில்லாத பகுதி அதாவது வளிமண்டலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து புறநானூறு. 95 ஒருமிட துதவா ஒரு நிலம் என வந்து நிலத்தின் தன்மையை வந்து கூறுற நூல் வந்து புறநானூறு. ஒருமிட துதவா ஒரு நிலம் அப்படின்னு சொல்லி நிலத்தோட தன்மையை சொல்லுது புறநானூறு. 96 திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொன்னது வந்து யாருன்னா ஔவையார். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொன்னது ஔவையார். 97 இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை வந்து எதுனா ஒப்பாரி. இறந்தவருக்கு பாடுறது ஒப்பாரி. 98 இதுவும் வந்து நூலாசிரியர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சிவப்பு ரிக்ஷான்ற நூலோட ஆசிரியர் வந்து தி ஜானகிராமன். சக்கரவாகம் வந்து சிதம்பர சுப்பிரமணியம். ஜனனி வந்து லாசா ராமாமிர்தம். திரிபுரம் வந்து கு அழகிரிசாமி. ஜனனி லாசா ராமாமிர்தம். சக்கரவாகம் சிதம்பர சுப்பிரமணியம். சிவப்பு ரிக்ஷா தி ஜானகிராமன். இது ஓரளவு சிவப்பு ரிக்ஷா தி ஜானகிராமன் தெரிஞ்சாலும் திரிபுரம் அழகிரிசாமி இது வந்து தெரிஞ்சவங்க சிலபஸில் இருக்காங்கன்றதால இதை தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு போட்டாலே வந்து ஆப்ஷன் வந்து வந்துடும். 99 சரியான தொடர்களை தேர்ந்தெடு. பகைவர்களின் ஆணிரையை கவர செல்லும் போது ஆக்கோட்பறையை முழங்குவர். சமய சடங்குகளின் போதும் கோவில் திருவிழாக்களிலும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு. விலங்குகளின் தோலினால் செய்து பலாமர பட்டையில் வந்து கட்டப்படுற கருவி திமிலை. பறையை வந்து பாண்டில் என்னும் வந்து அழைப்பர். இதில் வந்து சரியானது எதுனா 1, 2 தான் அது சரி. பகைவர்கள் வந்து ஆணிரையை கவர செல்லும் போது ஆக்கோட்பறையை முழக்குவர் அப்படிங்கிறது சரி. சமய சடங்குகள் போதும் கோவில் திருவிழாக்கள்லையும் சங்கு முழங்குற வழக்கம் இன்றைக்கும் இருக்குது அப்படின்றது சரி. நெக்ஸ்ட்டு 100 தமிழ் வந்து ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டுமென விரும்பி யாருக்கு மூவா வந்து கடிதம் எழுதினார்னா தம்பிக்கு எழுதினார். தமிழை வந்து ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு மூவா வந்து கடிதம் எழுதியிருக்காரு. யாருக்குன்னா தம்பிக்கு. காமனாக வந்து சிலபஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க கடிதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து மூவா, அண்ணா, நேரு, ஜவஹர்லால் நேரு இவங்கள கடிதம் வந்து எழுதியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப முக்கியம், படிச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம குரூப் 4ஓட இப்போ லாஸ்ட் நடந்த குரூப் 4ஓட தமிழ் அண்டு வந்து ஜிஎஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி போட்டிருப்பேன் வீடியோ. இதுக்கப்புறமும் ப்ரீவியஸ் எக்ஸாமோட இது வந்து குரூப் 4 ஸ்டாண்டர்டில் உள்ளதுக்கு வந்து தமிழ் அண்ட் ஜிஎஸ் வந்து போட்டுட்டு தான் இருப்பேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு தேங்க்ஸ் டு ஆல்.